இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி என்னன்னா, மிகவும் ஒரு முக்கியமான ஒரு செய்தின்னு சொல்லலாம். உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு செய்தி இது. கண்டிப்பா இந்த நியூஸ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல யாராச்சும் ஒரு ஆளுக்கு இந்த நோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னன்னா, பெருங்குடல் புற்றுநோய் இருக்கவங்களுக்கு இந்த செய்தி வந்து மிகவும் மகிழ்ச்சியானதா இருந்திருக்கும். கண்டிப்பா கேட்கும்போது. ஏன்னா, புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து உலக அளவுல ஒரு பெரிய ஒரு தீரா நோய் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா, அதுக்கு ரஷ்யா வந்து ஒரு முடிவுக்கு கொண்டதற்கு ஒரு புதிய அத்தியாயத்த உருவாக்கியிருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, பல ஆண்டுகளா ஆராய்ச்சியில இருந்துட்டு இருந்துச்சு இந்த புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிக்கிறது. இப்போ கடந்த 3 ஆண்டுகளா அந்த மருந்த வந்து கண்டுபிடிச்ச மருந்த வந்து பரிசோதனையில வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த பெருங்குடல் புற்றுநோய்க்கான தடுப்பூசி தயார் நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சமீபத்தில வந்து அந்த நாட்டினுடைய அதிபர் ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் என்ன புடின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெருங்குடல் புற்றுநோய்க்கான தடுப்பூசி இறுதி கட்டத்துல அதோட பரிசோதனை வந்து இறுதி கட்டத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. இப்போதைக்கு அந்த எல்லா இதுவுமே முடிஞ்சுட்டு, இப்போ தயார் நிலையில இருக்கு. இத பயன்படுத்தி பார்த்துட்டோம். நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இதனால இருக்காது. இதனால எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இத அ அரசு இது மட்டும் இல்லாம தனியார் நிறுவனங்களும் நெறைய பரிசோதனை செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ இது அரசருடைய ஒப்புதலுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அவங்க ஒப்புதல் வாங்குன உடனேயே வந்து இது வந்து நடைமுறைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பெருங்குடல் புற்றுநோய்க்காரங்களுடைய அந்த கட்டி அதாவது அந்த கட்டியின் முக்கியத்துவத்த பொறுத்து அந்த கட்டிய கரைக்கிறதுக்கும், அந்த வேகமும் பார்த்தீங்கன்னா 60லிருந்து 80% வேகமும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா, இன்னும் பல புற்றுநோய்களுக்கும் நெறைய புற்றுநோய் மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் நெறைய புற்றுநோய் இருக்கு. இதுல இப்போதைக்கு இவங்க கண்டுபிடிச்சிருக்க மருந்து வந்து பெருங்குடல் புற்றுநோய்க்கு. இது மாதிரி பல புற்றுநோய்களுக்கும் மருந்துகள் சீக்கிரமா கண்டுபிடிப்போம். அதனுடைய பணிகள் மும்முரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, இதுவரைக்கும் புற்றுநோயால் வந்தவர்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் அப்படின்னு எதுவுமே குடுத்தது கிடையாது. தற்சமயத்துக்கான மருந்துகள் நீங்க அவங்களுக்கு கேரண்டி வந்து 20 இயர்ஸ் இருப்பாங்க, 25 இயர்ஸ் இருப்பாங்க. அப்படிதான் குடுப்பாங்களே தவிர, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா இத மொத்தத்திலே வந்து குணப்படுத்த முடியும்னு யாருக்குமே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனா, இன்னைக்கு இந்த பெருங்குடல் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சந்தோஷமான செய்தியா இருக்கும் இத கேட்கறதுக்கு. இதே மாதிரி எல்லாருமே நம்பிக்கையோட இருங்க. வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் பல புற்றுநோய்களுக்கு உள்ள மருந்துகளையும் இவங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. நடைமுறைக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாம ஏழை எளிய மக்கள் பயன்படுற அளவுக்கு அந்தோடைய விலை மதிப்பையும் வந்து ஓரளவுக்கு நியாயமான விலையில குடுத்தாங்கன்னு சொன்னா, எல்லாருக்குமே பயங்கர ஒரு உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம உயிரை காக்கக்கூடிய இருக்க ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் ஜிஎஸ்டி இல்லாம இருக்கும். அதோட விலையும் நியாயமான விலையாக இருந்தால் கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு உயிரை காக்கக்கூடிய தடுப்பூசியா கண்டிப்பா இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.